Right. So semiconductor electronics part 6. So இதுக்கு முன்னாடி 5 செஷன்ஸ் பார்த்துருக்கோம். அப் டு டயோட்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். So bipolar junction transistor. Bipolar junction transistor is nothing but a semiconductor device. It will look like a 2 PN junction diodes connected back to back. அதாவது இப்படியோ ஆர் இது வந்து ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட சிம்பிள் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பிஎன் ஜங்ஷன் டயோட பேக் டு பேக் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது. என்பிஎன் டிரான்சிஸ்டர், பிஎன்பி டிரான்சிஸ்டர்னு 2 இருக்குது. என்பிஎன் டிரான்சிஸ்டர்னால் ஒரு என் டைப் செமிகண்டக்டரை 2 பி டைப் செமிகண்டக்டர்ஸ் நடுவில் சாண்ட்விச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பிஎன்பி டிரான்சிஸ்டர்னா என்பிஎன்னா ஒரு பி டைப் செமிகண்டக்டரை 2 என் டைப் செமிகண்டக்டர்ஸ்க்கு நடுவில் சாண்ட்விச் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர்னா ஒரு என் டைப் செமிகண்டக்டரை 2 பி டைப் செமிகண்டக்டர்ஸ் நடுவில் சாண்ட்விச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட ஸ்கீமேட்டிக் டயக்ராம் அண்ட் சர்க்யூட் சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி வந்து நமக்கு ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு வந்து டயக்ராம் பார்த்தோம்னா இப்படி இருந்தது, பிஎன் இருக்கும். அண்ட் அதோட சர்க்யூட் சிம்பிள்னு பார்த்தோம்னா இப்படி இருந்தது கரெக்டாக. இதே மாதிரியே டிரான்சிஸ்டருக்கும் ஒரு டயக்ராம் அண்ட் சர்க்யூட் சிம்பிள் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 டிரான்சிஸ்டர் இருக்குது, பிஎன்பி டிரான்சிஸ்டர், என்பிஎன் டிரான்சிஸ்டர்னு. இட் இஸ் பிஎன்பி டிரான்சிஸ்டர். This is emitter, this is base and this is collector. அதே மாதிரி இது emitter, base, collector. This is JEB, emitter base junction, and this is JCB, collector base junction. Likewise this is collector base junction and this is emitter base junction. And emitter, base, collector. ஓகே, இது வந்து ஒரு ஸ்கீமாட்டிக் டயக்ராம். இதோட சர்க்யூட் சிம்பிள்னு பார்த்தோம்னா இப்படி இருக்கும். This is base, this is collector, this is emitter. Okay. So this is the schematic diagram. This is PNP, this is NPN. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு என் டைப் செமிகண்டக்டர் 2 பி டைப் செமிகண்டக்டர் நடுவில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. பிஎன்பினா இது என்பிஎன்னா ஒரு பி டைப் செமிகண்டக்டர் 2 என் டைப் செமிகண்டக்டர் நடுவில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் சர்க்யூட் சிம்பிள் பாருங்களேன், ரெண்டுமே எக்ஸாக்டாக சிமிலராக இருக்குது கரெக்டாக. ஸோ நம்ம எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்னா, இது பிஎன்பியா என்பிஎன் டிரான்சிஸ்டரான்றதை இந்த எமிட்டரோட லீடில் வந்து ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான், அதை வச்சு தான் நம்ம இது என்பிஎன் டிரான்சிஸ்டரா பிஎன்பி டிரான்சிஸ்டரான்றதை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஃபார் பிஎன்பி டிரான்சிஸ்டர் திஸ் ஆரோ மார்க் வில் பாயிண்ட் இன். Whereas for NPN transistor this arrow mark will not point in அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த arrow mark என்ன ரெப்ரசன்ட் பண்ணும்னா டைரக்ஷன் ஆஃப் எமிட்டர் கரண்ட்.
யூஸ்வலி இந்த எமிட்டர் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்றது தான் இந்த மோஸ்ட்லி இந்த ஏரோ மார்க் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம வந்து ஒரு சிம்பிளிஃபைடாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பிஎன்பி மீன்ஸ் பி பாயிண்டிங் இன், whereas NPN means N not pointing in or pointing out. அப்படி எதுவும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ என்பிஎன்னா இந்த ஏரோ மார்க் வெளியில் இருக்கும், பாயிண்டிங் அவுட்டாக இருக்கும், ஒரு நாட் பாயிண்டிங் இன்னாக இருக்கும். பிஎன்பினா இந்த ஏரோ மார்க் பாயிண்டிங் இன்னாக இருக்கும். ஸோ இதான் இதோட சர்க்யூட் சிம்பிள் அண்ட் ஸ்கீமேட்டிக் டயக்ராம். நவ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரீஜன் இருக்கும். எமிட்டர்னு ஒரு ரீஜன், பேஸ்னு ஒரு ரீஜன், கலெக்டர்னு ஒரு ரீஜன். அதே மாதிரி 2 ஜங்ஷன் இருக்கும். எமிட்டருக்கும் பேஸ்க்கும் நடுவில் இருக்க ஒரு பிஎன் ஜங்ஷன், பேஸ்க்கும் கலெக்டருக்கும் நடுவில் இருக்க ஒரு பிஎன் ஜங்ஷன். இந்த மாதிரி 2 ஜங்ஷனும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3 ரீஜனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஒன் பை ஒன்னாக. ஃபர்ஸ்ட் எமிட்டர் ரீஜன். எமிட்டர் ரீஜன் என்ன அப்படின்னா, as the name suggests, the main function of this region is to supply or emit majority charge carriers to collector through base அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுன்னா, இந்த ரீஜன் வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை, இப்போ பிஎன்பி டிரான்சிஸ்டர்னா பியில் என்ன மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், பியில் என்னது மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், ஹோல்ஸ், என்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ ஒரு எமிட்டர் என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படின்னா அதோட என் சைடில் இருக்க மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸான ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை இது கலெக்டருக்கு எமிட் பண்ணும் ஆர் சப்ளை பண்ணும். அதான் எமிட்டரோட மெயின் ஃபங்க்ஷன். அதே மாதிரி கலெக்டர் என்ன பண்ணும்னா, the main function of collector is to collect the majority charge carriers coming from emitter அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அது எமிட்டர் கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எமிட்டர் வந்து அதோட மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை கலெக்டருக்கு சப்ளை பண்ணும் த்ரூ பேஸ். அதே மாதிரி கலெக்டர் வந்து இங்கேருந்து ஒரு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. Since this emitter supplies majority charge carriers, it is heavily doped அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டோப்டுனா நம்ம என்ன பார்த்தோம், இம்ப்யூரிட்டி ஆட்டம்ஸ் ஆட் பண்ணுறது. ஸோ இம்ப்யூரிட்டி ஆட்டம்ஸ் ஆட் பண்ணால் தான் நமக்கு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அங்கே ரைஸ் ஆகும். ஸோ இதில் நிறைய மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் நமக்கு வேணும் அப்படின்றதுனால எமிட்டர் இஸ் யூஸ்வலி ஹெவிலி டோப்ட். ஓகேவா? அண்ட் பேஸ் இஸ் ஆல்வேஸ் தின் அண்ட் லைட்லி டோப்ட். அதனால தான் இந்த டயக்ராம் ட்ரா பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா பேஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ பேஸ் இஸ் ஆல்வேஸ் தின் அண்ட் லைட்லி டோப்ட். Then finally collector. Since collector has to collect large number of majority charge carriers coming from emitter, this is physically larger than the other 2 regions அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நிறைய பிளேஸ் வேணும் இங்கேருந்து ஒரு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அதனால் this is usually physically little bit larger than the other 2 regions அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ எமிட்டர், பேஸ், கலெக்டர் இந்த 3 ரீஜனோட தியரி இதுதான். தென் நான் சொன்ன மாதிரி 2 ஜங்ஷன், எமிட்டர் பேஸ் ஜங்ஷன், கலெக்டர் பேஸ் ஜங்ஷன், ஒரு பிஎன் ஜங்ஷன், இங்கே ஒரு பிஎன் ஜங்ஷன். ஸோ இந்த ஜங்ஷனை, இந்த எமிட்டர் பேஸை எப்படி வந்து பயாஸ் பண்ணுறாங்க அண்ட் அதே மாதிரி இந்த கலெக்டர் பேஸ் இதை எப்படி வந்து பயாஸ் பண்ணுறாங்கன்றதை பேஸ் பண்ணி 3 டைப்ஸ் ஆஃப் பயாசிங் இருக்கும் டிரான்சிஸ்டரில். நமக்கு பிஎன் ஜங்ஷன் டயோட், நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு போலாரிட்டி எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறோன்றதை பேஸ் பண்ணி 2 டைப்ஸ் ஆஃப் பயாசிங் இருக்கும். ஃபார்வர்ட் பயாசிங், ரிவர்ஸ் பயாசிங்னு. இதில் நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் பயாசிங் இருக்கும். அந்த 3 டைப்ஸ் ஆஃப் பயாசிங் என்னென்னா, ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் பயாசிங், ஃபைனலி கட் ஆஃப் பயாசிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங்னா என்னென்னா, எமிட்டரையும் பேஸையும் ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணிவிட்டு கலெக்டரையும் பேஸையும் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணால் தட் இஸ் ஃபார்வர்ட் ஆக்டிவ். புரியுதா? ஸோ ஃபார்வர்ட் பயாசிங் மீன்ஸ் பிஏ பாசிட்டிவ்லையும் என்ன நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணணும். ரிவர்ஸ் பயாசிங்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், பிஏ நெகட்டிவ்லையும் என்ன வந்து பாசிட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபார்வர்ட் ஆக்டிவ் ரீஜனில் எமிட்டர் பேஸ் இது வந்து இன்புட் சைடுன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலி திஸ் இஸ் காமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சென்டரில் இருக்கிறத யூஸ்வலாக காமன் சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறத இன்புட், ரைட் சைடில் இருக்கிறத அவுட்புட்னு சொல்லுவாங்க. The input side or emitter base junction is forward biased in forward active biasing, whereas the output side or collector base junction is reverse biased in forward active biasing. புரியுதா? So under this biasing, transistor usually acts as an amplifier அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பயாசிங். ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங் தான் வந்து நம்ம த்ரூ அவுட் மோஸ்ட்லி டிரான்சிஸ்டர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கங்கெல்லாம் இந்த பயாசிங் தான் மோஸ்ட்லி வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. உங்கள் புக்கில் இதுக்கப்புறம் ஒரு எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையுமே ஆல்மோஸ்ட் இந்த ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங்கை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அண்டர் திஸ் பயாசிங் டிரான்சிஸ்டர் வில் ஆக்ட் as an amplifier அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் இதுக்கப்புறம் அடுத்த பேசிங் சேச்சுரேஷன் பயாசிங். சேச்சுரேஷன் பயாசிங் சிம்பிள், 2 ஜங்ஷனையும் ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுவாங்க.
அவ்வளோதான். ஸோ இது ஆல்ரெடி ஃபார்வர்ட் பேஸிங்கில் தான் இருக்குது. பிஏ பாசிட்டிவ்லையும் என்ன நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சைடும் ஃபார்வர்ட் பேஸ் பண்ணோம்னா பிஏ பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணணும், தென் என்ன நெகட்டிவில் கனெக்ட் பண்ணணும். ஸோ நோ திஸ் இஸ் சேச்சுரேஷன் பயாசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ஸ் ரெண்டு சைடுமே ஃபார்வர்ட் பேஸ் பண்ணியிருக்கனால இந்த பயாசிங்கில் டிரான்சிஸ்டரில் லார்ஜ் நம்பர் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஒரு சர்க்யூட்டில் இந்த பயாசிங்கில் ப்ளேஸ் பண்ணோம்னா திஸ் டிரான்சிஸ்டர் வில் ஆக்ட் லைக் அ க்ளோஸ்ட் ஸ்விட்ச். நம்ம ஆல்ரெடி பிஎன் ஜங்ஷனுக்கு பார்க்குறப்ப சொல்லியிருந்தோம். பிஎன் ஜங்ஷனை வந்து ஒரு சர்க்யூட்டில் வச்சுருந்தோம்னா ஒரு பர்ஃபெக்ட் ஐடியல் டயோடு வந்து இட் வில் ஆக்ட் லைக் அ க்ளோஸ்ட் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஐடியல் டயோடுக்கு பேரியர் பொட்டன்ஷியல் 0 இருக்கும். பேரியர் பொட்டன்ஷியல் தான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் மூவ்மெண்ட்டை பிளாக் பண்ணும், கரண்ட் ஃப்ளோ ஆகிறத ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கோம். அதே ஒரு பயாசிங்கில் கொடுத்தோம்னா பேரியர் பொட்டன்ஷியலை விட நமக்கு அதிகமான பயாசிங் அப்ளை பண்ணிட்டோம்னாலோ ஆர் ஒரு பேரியர் பொட்டன்ஷியலே 0ன்னு இருந்ததுனாலோ அந்த கண்டிஷனில் டயோட் வந்து ஒரு க்ளோஸ்ட் ஸ்விட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் அப்படின்னு பார்த்துருந்தோம். கரெக்ட் தானே? அதே ரிவர்ஸ் பயாசிங்கில் பார்த்துருந்தோம்னா இட் ஆக்ட் லைக் அன் ஓப்பன் ஸ்விட்ச் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஏன்னா நமக்கு டிப்ளீஷன் ரீஜன் பேரியர் பொட்டன்ஷியல் வைட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் ரிவர்ஸ் பயாசிங்கில். அதனால ஸ்டில் அது வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை ஃப்ளோ அப் டே பிளாக் பண்ணிடும். எலக்ட்ரான் வந்து ஒரு நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து வந்ததுன்னா அதை தாண்ட முடியாது. ஸோ அது வந்து ஒரு ஓப்பன் ஸ்விட்சாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரியே இந்த ரெண்டுத்தையும் ஃபார்வர்ட் பேஸ் பண்ணோம்னா இந்த டிரான்சிஸ்டரில் லார்ஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் ப்ளேஸ் பண்ணோம்னா இட் வில் ஆக்ட் லைக் அ க்ளோஸ்ட் ஸ்விட்ச் அண்டர் சேச்சுரேஷன் பயாசிங் ரீஜிங் பயாசிங்கில். ஸோ ஃபைனல் பயாசிங் இஸ் கட் ஆஃப் பயாசிங். ஸோ கட் ஆஃப் பயாசிங் ஜஸ்ட் ஆப்போசிட் டு சேச்சுரேஷன் பயாசிங். சேச்சுரேஷன் பயாசிங்கில் ரெண்டு ஜங்ஷனையுமே ஃபார்வர்ட் பேஸ் பண்ணியிருந்தோம். இதில் ரெண்டு ஜங்ஷனையுமே ரிவர்ஸ் பேஸ் பண்ணுவோம். ஸோ பிஏ நெகட்டிவ்லையும் என்ன பாசிட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணணும். லைக்வைஸ் பிஏ நெகட்டிவ்லையும் என்ன பாசிட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ now both junctions are reverse biased. ஸோ ரிவர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கனால ரெண்டு ஜங்ஷன்லேயும் டிப்ளீஷன் ரீஜன் வைட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அதனால் கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. ஸோ when you place this transistor under this biasing in an electrical circuit, transistor will behave like a open switch. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ ஃபார் வந்து ஒரு பிஜேடினா என்னென்னு பார்த்துருக்கோம். ஒரு 2 PN ஜங்ஷன் டயோட்ஸ் பேக் டு பேக் வச்சிருக்கிறது தான் பிஜேடின்னு சொல்லியிருப்போம். 2 types ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ், பிஎன்பி டிரான்சிஸ்டர், என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர்னா என் டைப் சாண்ட்விச் என் டைப் செமிகண்டக்டரை 2 பி டைப் செமிகண்டக்டர்ஸ்க்கு நடுவில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, சாண்ட்விச் பண்ணியிருப்பாங்க. அதே ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர்னா ஒரு பி டைப் செமிகண்டக்டரை 2 என் டைப் செமிகண்டக்டர்ஸ் நடுவில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டரோட ஸ்கீமேட்டிக் டயக்ராம் பார்த்துருந்தோம், ஒரு சர்க்யூட் சிம்பிள் பார்த்துருந்தோம். சர்க்யூட் சிம்பிள் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் தான் எக்ஸப்ட் த ஏரோ மார்க் இந்த எமிட்டர் லீட். ஸோ ஃபார் என்பிஎன் டிரான்சிஸ்டர் இந்த ஏரோ மார்க் வந்து வெளியில் பாயிண்ட் ஆகிட்டு இருக்கும் ஆர் நாட் பாயிண்டிங் இன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டரில் இந்த ஏரோ மார்க் வில் பாயிண்ட் இன். திஸ் ஏரோ மார்க் ரெப்ரசன்ட்ஸ் த கன்வென்ஷனல் ஃப்ளோ ஆஃப் கன்வென்ஷனல் கரண்ட் இந்த சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தென் வந்து இந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராமில் நம்ம பார்த்துருந்தோம்னா 3 ரீஜன் இருந்தது. எமிட்டர்னு ஒரு ரீஜன், பேஸ்னு ஒரு ரீஜன், கலெக்டர்னு ஒரு ரீஜன் இருந்தது. எமிட்டர் ரீஜனோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா இட் ஹேஸ் டு எமிட் ஆர் சப்ளை மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் டு கலெக்டர் த்ரூ பேஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். கலெக்டரோட மெயின் ஃபங்க்ஷன் இட் ஹேஸ் டு கலெக்ட் த மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் கமிங் ஃப்ரம் த எமிட்டர் ரீஜன் பார்த்துருந்தோம். சின்ஸ் இட் ஹேஸ் டு டொனேட் ஆர் எமிட் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், எமிட்டர் ரீஜன் இஸ் யூஸ்வலி heavily doped and since the collector region has to collect large number of carriers coming from emitter, this has to be physically larger than the other 2 regions அப்படின்னு பார்த்துருந்தோம். கரெக்டாக? தென் 2 பொட்டன்ஷியல் பார்த்துருந்தோம். ஸோ 2 ஜங்ஷன் பார்த்துருந்தோம். எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஒன்று, கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ஒன்று. இந்த 2 ஜங்ஷனையும் எப்படி நம்ம பயஸ் பண்ணுவோன்றதை பேஸ் பண்ணி 3 types ஆஃப் பயசிங் டிரான்சிஸ்டரில் பார்த்துருந்தோம். ஒன்று வந்து ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயசிங், சேச்சுரேஷன் பயசிங், கட் ஆஃப் பயசிங். அண்டர் ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயசிங் input side or emitter based junction is forward biased, output side or collector based junction is reverse biased. Saturation biasing la ரெண்டுமே forward bias பண்ணிருப்பாங்க, cut off biasing la ரெண்டுமே reverse bias பண்ணிருப்பாங்க. சோ அவ்வளவுதான் பார்த்திருக்கோம் வரைக்கும். கரெக்ட்டா? Next topic configurations. அதானே இருக்கு? Now, 3 ரீஜன் பார்த்தோம், எமிட்டர், பேஸ், கலெக்டர்னு. கரெக்டாக? ஸோ இந்த 3 ரீஜனை வச்சுமே ஒரு 3 கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். காமன் பேஸ், காமன் எமிட்டர், காமன் கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டிரான்சிஸ்டரில் 2 சைடு இருக்கும், இன்புட் அவுட்புட்னு. நடுவில் இருக்கிறது காமன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த நடுவில் எந்த ரீஜன் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி 3 கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். சப்போஸ் பேஸ் நடுவில் இருந்ததுன்னா காமன் பேஸாக இருக்கும், எமிட்டர் நடுவில் இருந்தால் காமன் எமிட்டராக இருக்கும், கலெக்டர் நடுவில் இருந்தால் காமன் கலெக்டராக இருக்கும். So far 2 types of transistor, NPN, PNP, 3 types of biasing, forward active biasing, saturation biasing, cut off biasing, and 3 types of configurations.
CB, CE, CC அப்படின்னு சொல்லிட்டு. Now first CB பார்க்கலாம், common base configuration. First அதோட diagram draw பண்ணிட்டு just அதோட theory நான் explain பண்ணுறேன். Once again ஒரு schematic diagram and circuit symbol ஒரு CB configurationல ஒரு டிரான்சிஸ்டருக்கு. உங்கள் புக்கில் கொடுத்துருக்க 3 எக்ஸாம்பிள் NPN டிரான்சிஸ்டருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. நான் PNP டிரான்சிஸ்டருக்கும் ட்ரா பண்ணுறேன், புக்கில் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? ஒரு NPN டிரான்சிஸ்டர் அண்டர் காமன் பேஸ் மோட். கிளியராக இதை ட்ரா பண்ணுறப்போ பேஸ் தின்னாக இருக்கணும். 3 பாக்ஸுமே சேம் சைஸில் போட்டுறக்கூடாது. கலெக்டர் இஃப் பாசிபிள் ஸ்லைட்லி அதிகமாக இருக்கணும் எமிட்டரை விட, since that is physically larger than other 2 regions. So now this is NPN transistor. Common base அப்படின்றனால சென்டரில் பேஸ் இருக்குது. This is base. This is collector and this is emitter. நான் உங்கள் 3 பயாசிங்லேயுமே வந்து 3 கான்ஃபிகரேஷன்லையுமே வந்து ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதுக்கு மேலே வரப்போகிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா தட் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் பயாசிங் இன் டிரான்சிஸ்டர். ஸோ ஃபார்வர்ட் பயாசிங் படி பண்ணோம்னா இன்புட் சைடை என்ன பயாஸ் பண்ணணும்? ஃபார்வர்ட் ஆக்டிவில் ஃபார்வர்ட் பயாசிங், கரெக்டாக? ஸோ அப்போ இதை வந்து ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணோம்னா என்ன டெர்மினலில் கனெக்ட் பண்ணணும்? நெகட்டிவ். பிஏ பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்படி வருமா? minus plus. This is VEB. Okay. So forward active biasing la output எப்படி பண்ணணும்? என்ன biasing ல பண்ணணும்? Reverse biasing. So N should be connected to P and P should be connected to N. Sorry, negative terminal. Correct? So this is VEB, emitter base junction voltage. This is VCB, collector base junction voltage. Now current flow ஆகும். எமிட்டரில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும், பேஸில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும், கலெக்டரில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். இதோட டேரக்ஷன் NPN டிரான்சிஸ்டர்னா எமிட்டரோட டேரக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன், நாட் பாயிண்டிங் இன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட் தானே? விச் மீன்ஸ் இப்படி இருக்கும். ஆர் கரண்ட் டேரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் 2 வே இருக்குது. இட்ஸ் யூஸ்வலி ஆப்போசிட் டு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இந்த 3 கான்ஃபிகரேஷன்லையுமே இந்த 2 கான்செப்ட் மட்டும் வச்சுட்டுமே கரண்ட் டேரக்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். கரண்ட்டோட டேரக்ஷன் யூஸ்வலி எலக்ட்ரானோட டேரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், ஆர் இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவாக இருக்கும். இப்போது ஐயில் பாருங்களேன், இந்த இடத்துல நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது, கரெக்டாக? ஸோ எலக்ட்ரான்ஸ் இப்படி ஃப்ளோ ஆகும். நெகட்டிவ் தானே எலக்ட்ரான்னா, நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். ஸோ எலக்ட்ரான் இப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் கரண்ட்டோட டேரக்ஷன். ஸோ எலக்ட்ரான் இப்படி ஃப்ளோ ஆனிச்சுன்னா கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும், கரெக்டாக? ஸோ இட்ஸ் ஆல்சோ அக்ரீஸ் வித் த அதர் தியரி லைக் NPNல கரண்ட் வந்து எமிட்டரில் நாட் பாயிண்டிங் இன்னுன்றதும் இதுக்கு சேமாக இருக்குது. ஓகே, ஸோ ஐஇ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பேஸ் பாருங்கள், கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னு இன்னொரு தியரி இருக்கா நமக்கு. ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் இருக்குது, ஸோ கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ இப்போ ஐபியோட டைரக்ஷன் இப்படி இருக்கும், ஓகேவா? ஃபைனலி கலெக்டர் இருக்குது, கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ இப்போ ஐசியோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். புரிஞ்சுதா? டவுட் இல்லையே? ஸோ சிம்பிளஸ்ட் கான்ஃபிகரேஷன் சிபி கான்ஃபிகரேஷன். இப்போது அப்படியே இந்த NPN பாக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு சர்க்யூட் சிம்பிள் இதில் ப்ளேஸ் பண்ணுவாங்க. This is base, this is collector, this is emitter. Since this is NPN transistor, arrow mark not pointing in இப்படி இருக்கும், ஓகேவா? now same thing தான். அண்டர் ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங்கில் இன்புட் சைடை வந்து ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுவாங்க. ஸோ எமிட்டர் பேஸை ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் திஸ் இஸ் N, this is P, this is N. So N should be connected to negative terminal, P should be connected to positive terminal. Minus plus, this is VEB. Likewise இந்த சைடில் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணுவாங்க, ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் வரணும். ப்ளஸ் மைனஸ், திஸ் இஸ் VCB. ஒன்ஸ் அகைன் கரண்ட்டோட டைரக்ஷன். ஸோ எமிட்டர் சைடில் பார்த்தோம்னா எலக்ட்ரான் இப்படி ஃப்ளோ ஆகுது, விச் மீன்ஸ் கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும். திஸ் இஸ் IE. அண்ட் பேஸில் பார்த்தோம்னா கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், ஸோ IB.
and collectorலையும் current flows from positive to negative, so IC. புரிஞ்சுதா? ஸோ எப்படி இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இதில் ஏதாவது ஒன்று மாற்றிங்கனாலும் கம்ப்ளீட்டாக தப்பு டயக்ராம். ஐசியோட டேரக்ஷன் இப்படி பதிலாக அப்படி போட்டால் 0 மார்க் இந்த டயக்ராமுக்கு. டோட்டலாக அது வந்து தப்பாக மீன் பண்ணிவிடும் என்டையர் டயக்ராமையுமே. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ ரெண்டு விஷயம் தான். ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங் ஃபஸ்ட்டு என்பிஎன் பிளாக் போட்டுக்கோங்க, சர்க்யூட் சிம்பிள்னால் சர்க்யூட் சிம்பிள் போட்டுக்கோங்க. சின்ஸ் இட் இஸ் அண்டர் ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங், இன்புட் சைடை வந்து ஃபார்வர்ட் பயாசிங்லையும் அவுட்புட் சைடை ரிவர்ஸ் பயாசிங்லையும் பண்ணிடணும். தென் கரண்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். கரண்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு தேரி. ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் டைரக்ஷன் ட்ரா பண்ண முடியுதான்னு பாருங்கள். எலக்ட்ரான் டைரக்ஷன் ட்ரா பண்ண முடிஞ்சால் கரண்ட் டைரக்ஷன் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா பாசிட்டிவ் டு நெகட்டிவ், கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ இது ரெண்டு மட்டும் வச்சு கரண்ட் டைரக்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். இதில் இன்னொரு இந்த ஜங்ஷன் இந்த கான்ஃபிகரேஷனில் அந்த தேரி வராது, அந்த ப்ராப்ளம் வராது. பட் அடுத்த 2 கான்ஃபிகரேஷனில் ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் வரும். என்ன ஆகும்னா அவுட்புட் சைடை ரிவர்ஸ் பயாசிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, சின்ஸ் இட்ஸ் காமன் பேஸ் கரெக்டாக என்பின்னு இன்புட் சைடும் அவுட்புட் சைட் பிஎன் அப்படின்னு வந்திருக்கு. காமன் எமிட்டர்லேயோ காமன் கலெக்டர்லையோ நமக்கு இன்புட் சைட் ப்ராப்ளம் வராது, அவுட்புட் சைடில் என் அப்படின்னு வந்துடும். ஸோ ரெண்டுமே என்னு இருக்கப்போ எப்படி அதை ரிவர்ஸ் பயாஸ் பண்ணுவீங்க? ஸோ அதில் ஒரு ப்ராப்ளம் வரும். கரெக்ட் தானே? ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ யூஸ்வலி கலெக்டரை வந்து ரிவர்ஸ் பயாஸ் பண்ணிடணும். கலெக்டர் ஷுட் பி ரிவர்ஸ் பயாஸ்ட். ஆர் கலெக்டர் வந்து எமிட்டர் கலெக்டர் தான் மோஸ்ட்லி வரும். எமிட்டர் கலெக்டர் வந்துச்சுன்னா என்னு ஒரு என்பிஎனில் ஆர் பிஎன்பியில் பின்னு வரும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அவுட்புட் நம்ம யூஸ்வலாக வந்து ரிவர்ஸ் பயாஸ் பண்ணணும் ஃபார்வர்ட் ஆக்டிவ் ரீஜனில். ஸோ கலெக்டரை யூஸ்வலி மோர் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணணும் எமிட்டரோட. அந்த இது மட்டும் வச்சா இந்த என்டையர் டயக்ராமே ட்ரா பண்ணிடலாம். Now this whole block is for NPN transistor. நான் ஃபைனலாக PNP டிரான்சிஸ்டருக்கு 3 ட்ரா பண்ணுறேன், அதை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அண்டர் காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் the input signal is applied between emitter and base, the input side. Correct தானே? And the output is obtained between collector and base. Input current is IE and output current is IC. கரெக்டா? ஸோ தான் சொல்லியிருப்பாங்க. தென் இதில் இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. கரண்ட் கெயின் ஆர் குவாலிட்டி ஆர் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் பேஸில் அதை வந்து ஆல்ஃபான்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. நம்ம ரெக்டிஃபையர் படிக்கிறப்போ எஃபிஷியன்சி படிச்சிருந்தோம். எஃபிஷியன்சி இஸ் நத்திங் பட் அவுட்புட் பை இன்புட், ரேஷியோ ஆஃப் அவுட்புட் பை இன்புட். நம்ம வந்து அப்ளை கொடுக்குற இன்புட்க்கு எவ்வளோ அவுட்புட் கிடைக்குதோ அதான் எஃபிஷியன்சி அப்படின்னு படிச்சிருந்தோம். கரெக்டாக? திஸ் ஆல்ஃபா ரெப்ரசன்ஸ் குவாலிட்டி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் எஃபிஷியன்சி ஆஃப் த டிரான்சிஸ்டர் ஆர் கரண்ட் கெயின் ஆஃப் த டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர் காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் இதை வந்து ஆல்ஃபான்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. காமன் எமிட்டரில் பீட்டான்னு சொல்லுவாங்க, காமன் கலெக்டரில் காமான்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆல்ஃபா பார்த்துக்கலாம். ஆல்ஃபா இஸ் அவுட்புட் கரண்ட். சின்ஸ் திஸ் இஸ் கரண்ட் கெயின், அவுட்புட் கரண்ட் பை இன்புட் கரண்ட். இதில் அவுட்புட் கரண்ட் எது? இன்புட் கரண்ட் அவ்வளோதான். திஸ் இஸ் குவாலிட்டி of the transistor or efficiency of the transistor or current gain அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் common emitter configuration. Same thing, NPN transistor. This is N, this is P, this is N. Sorry, common emitter configuration. கரெக்டா? ஸோ இப்படி பண்ணோம்னா நடுவில் P பேஸ் வந்துடுது. ஸோ இப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஒன்லி ஃபார் காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் இந்த பார் வந்து ஒரு சர்க்யூட் சிம்பிள்லையும் இந்த பார் வந்து ஹரிசாண்டலாக இருக்கும். மற்ற ரிமைனிங் 2 கான்ஃபிகரேஷன்லையும் வெர்டிக்கலாக இருக்கும். Okay, so NPN
this is common emitter configuration. So bookல வந்து உங்களுக்கு இந்த மூணு பாக்ஸ்மே சேம் லென்த்லேயே கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டில் நீங்கள் இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் சைஸஸில் ட்ரா பண்ணுங்கள். கலெக்டர் ஷுட் பி லிட்டில் பிட் மோர், எமிட்டர் அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், பேஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும். ஓகேவா? ஸோ NPN டிரான்சிஸ்டர் நவ் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில், காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் கீழே இருக்கிறது எமிட்டராக இருக்கும், காமன் கலெக்டரில் கீழே இருக்கிறது கலெக்டராக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ திஸ் இஸ் எமிட்டர் and this is base and this is collector. அவ்வளோதான். இதுக்கப்புறம் சேம் தியரி தான். ஸோ திஸ் இஸ் ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங்கில் இருக்குது. ஸோ அப்போ இதில் இன்புட் சைட் இது, அவுட்புட் சைட் இது. ஓகேவா? ஸோ அப்போ இன்புட் சைடை என்ன பண்ணணும்? ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங்கில் ஃபார்வர்ட் பயாசிங். ஸோ அப்போ பி சைடை பாசிட்டிவ் டெர்மினல்லையும் என் சைடை நெகட்டிவ் டெர்மினல்லையும் கனெக்ட் பண்ணணும். கரெக்டாக? ப்ளஸ் மைனஸ் VBE. அதே மாதிரியே ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங்கில் அவுட்புட் சைடை ரிவர்ஸ் பயாஸ் பண்ணணுமா? ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ். this is VCE. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும்? கரண்ட் டைரக்ஷன். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் ட்ரா பண்ணணும், தென் பயாசிங் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் கரண்ட் டைரக்ஷன். ஃபஸ்ட்டு இதில் ஒன் செகண்ட் 3 கரண்ட் இருக்குது. பேஸ் கரண்ட், எமிட்டர் கரண்ட், கலெக்டர் கரண்ட். இன்புட் கரண்ட் என்ன இதில்? இந்த சைடு இன்புட்டா? அப்போது இன்புட் கரண்ட் IB. அதேமாதிரி அவுட்புட் கரண்ட் IC. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் கரண்ட் IB பார்க்கலாம். கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், விச் மீன்ஸ் IBயோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். கரெக்டாக? எமிட்டரில் பார்த்தோம்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் வந்து இப்படி இருக்குது, நெகட்டிவ் டெர்மினலில் போகும். ஸோ அப்போ கரண்ட் டைரக்ஷன் ஆப்போசிட் சைடில் இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி கலெக்டர் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ IC இப்படி இருக்கும். அவ்வளோதான். புரிஞ்சுதா? திஸ் இஸ் CE கான்ஃபிகரேஷன். சர்க்கிட் சிம்பிள் இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் எமிட்டர் கீழே இருக்கும், கலெக்டர் மேலே இருக்கும். காமன் கலெக்டர்னால் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ எமிட்டர் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ சின்ஸ் திஸ் இஸ் NPN டிரான்சிஸ்டர், ஆரோ மார்க் வந்து நாட் பாயிண்டிங் இன். ஸோ இப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் பேஸ், திஸ் இஸ் எமிட்டர் அண்ட் திஸ் இஸ் கலெக்டர். ஸோ இதர் பாக்ஸ் ஆர் சர்க்யூட் சிம்பிள் ட்ரா பண்ண உடனே நெக்ஸ்ட் இமீடியட் ஸ்டெப் வந்து பயாசிங். ஸோ இன்புட் சைடை ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணணும். திஸ் இஸ் PNN. ஸோ இன்புட் சைட் ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணோம்னா பி சைடை பாசிட்டிவ் டெர்மினல்லையும் என் சைடை நெகட்டிவ் டெர்மினல்லையும் கனெக்ட் பண்ணணும். ப்ளஸ் மைனஸ் VBE. அதே மாதிரி அவுட்புட் சைடை ரிவர்ஸ் பயாஸ் பண்ணணும். இந்த இடத்துல தான் நான் சொன்ன அந்த ப்ராப்ளம் வந்தது. ஸோ அவுட்புட் சைடை ரிவர்ஸ் பயாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தேன். எப்படி ரிவர்ஸ் பயாஸ் பண்ணுறதுனா என்னை வந்து பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணணும், பியை நெகட்டிவில் கனெக்ட் பண்ணணும். கரெக்ட் தானே? இங்கே ரெண்டுமே N இருக்குது. ஸோ இதில் தான் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா ஆல்வேஸ் கலெக்டரை வந்து மோர் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணணும் எமிட்டரை விட. ஸோ அப்போ கலெக்டர் சைடு ப்ரையாரிட்டி தரணும். ஸோ அப்போ கலெக்டர் சைடு N இருக்குதுன்னா நம்ம வந்து அதை கொண்டு போய் பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஸோ அதே தான் இங்கேயும் N இருக்குது. சின்ஸ் இப்படி வந்ததுன்னா கலெக்டர் சைடுக்கு மோர் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணணுன்றனால Nக்கு ஆப்போசிட் போலரிட்டியாக கலெக்டர் சைடில் கனெக்ட் பண்ணிடணும். ப்ளஸ் மைனஸ் திஸ் இஸ் VCE. ஃபைனலாக கரண்ட் டைரக்ஷன் ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். ஸோ பேஸ் கரண்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் கரண்ட் ஃப்ளோ ஆகிறனால இப்படி இருக்கும். கலெக்டர் கரண்ட்டும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஃப்ளோ ஆகிறனால இப்படி இருக்கும். எமிட்டர் கரண்ட் எலக்ட்ரான் டைரக்ஷன் இப்படி இருக்கனால இப்படி இருக்கும். திஸ் இஸ் அண்டர் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். நவ் நம்ம காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனில் குவாலிட்டி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துருந்தோம், ஆர் எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்சிஸ்டர், ஆர் எஃபிஷியன்சி ஆஃப் த டிரான்சிஸ்டர், ஆர் கரண்ட் கெயின். அதே மாதிரி இதுலேயும் நம்ம பார்ப்போம். இதில் வரதை பீட்டான்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பீட்டா இஸ் ஈக்குவல் டு efficiency is usually output by input. Since this is current gain, output current by input current. இந்த output current என்ன? input current IB. ஸோ அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஃபைனலி
common collector configuration. So common collector configuration. Common base க்கு மட்டும் தான் இந்த பாக்ஸ் வந்து ஹரிசாண்டலாக இருக்கணும். ரிமைனிங் 2 கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு வெர்டிகலாக இருக்கணும். அண்ட் சின்ஸ் இட்ஸ் காமன் கலெக்டர் வந்து கீழே இருக்கணும். கலெக்டர் NPN. This is base, this is collector and this is emitter. First box draw பண்ணிட்டோம். Next என்ன பண்ணணும்? Biasing. Since this is forward active biasing அப்படின்றனால so input side forward bias பண்ணணுமா? So positive P பாசிட்டிவ் டெர்மினலையும் N நெகட்டிவ் டெர்மினலையும் கனெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அவுட்புட் சைடை ரிவர்ஸ் பேஸ் பண்ணணும். பட் N ரெண்டுமே N இருக்குது. ஸோ அப்படி இருந்ததுன்னா கலெக்டருக்கு மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். விச் மீன்ஸ் ரிவர்ஸ் பேஸ்னால் ஆப்போசிட் போலரிட்டியில் கனெக்ட் பண்ணணும். ஸோ கலெக்டர் சைடு N இருக்குது. ஸோ அப்போ கலெக்டர் சைடு பாசிட்டிவ் வந்துடும். திஸ் இஸ் VEC and this is VBC. Next current direction. So current in the side base பொறுத்த வரைக்கும் it flows from positive to negative. So current flows in. For collector so electron flow எப்படி இருக்கும்? Correct? Okay. So then finally for emitter electron flow இப்படி இருக்கும். So this is IE. இதில் அதே மாதிரி 3 கான்ஃபிகரேஷன்லையுமே கரண்ட் ட்ரா பண்ணுறப்போ நம்ம வந்து 2 லா சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து either current flows from positive to negative or electron directionக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது இன்புட் சைடில் இருக்கிறதுக்கு கிளியர் ஈஸி. இந்த இன்புட் பயாசிங்கை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். கரண்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஃப்ளோ ஆகுதா ஆர் எலக்ட்ரான் டைரக்ஷன் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்றத. அதே மாதிரி அவுட்புட் சைடு இந்த இருக்கிறதுக்கும் ஒரே ஒரு பயாசிங் தான் வரும். இது மட்டும்தான் வரும். கரெக்ட் தானே? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சலாம் எலக்ட்ரான் ஃப்ளோ எப்படி இருக்கா ஆர் கரண்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஃப்ளோ ஆகுதா அப்படின்றத பேஸ் பண்ணி. பட் காமன் இருக்கிறதுக்கு 2 பயாசிங்குமே வரும். கரெக்ட் தானே? ஸோ நான் இந்த சைடு இருந்து எடுக்கிறதா இந்த சைடில் இருந்து எடுக்கிறதான்ற ஒரு டவுட் வரும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி 2 சைட்லையுமே அந்த ப்ராப்ளம் வரும். சார் காமனுக்கு மட்டும் 2 சைட் பயாசிங்குமே அப்ளை ஆகும். ஸோ ஆல்வேஸ் காமனில் இருக்கிறதுக்கு இன்புட் சைடில் இருக்கிறது தான் எடுக்கணும். ஓகேவா? காமன்லால் வர ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து இந்த இன்புட் சைடில் இருக்கிற இந்த டெர்மினலை பேஸ் பண்ணி தான் ஃப்ளோ ஆகும். அது எப்படின்னு ஒர்க்கிங்கில் நம்ம பார்ப்போம். பட் இந்த லா அப்ளை பண்ணுறப்போ இன்புட் சைடுக்கு ஈஸி ஒரு பயாசிங் தான் அப்ளை ஆகும். அதுலேருந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஃப்ளோ ஆகுதா ஆர் எலக்ட்ரான் டைரக்ஷன் என்னவோ அதை பேஸ் பண்ணி கரண்ட் டைரக்ஷன் கண்டுபிடிச்சலாம். அவுட்புட்க்கும் ஒரு பயாசிங் தான் வரும். பட் ஃபார் காமன் 2 பயாசிங்கும் அப்ளை ஆகும். பட் அதில் ஆல்வேஸ் நம்ம இன்புட் பயாசிங் எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? ஓகே, இது அப்படியே சர்க்யூட் சிம்பிளாக ட்ரா பண்ணோம்னா since this is common collector கீழே இருக்கிறது கலெக்டராக இருக்கும். since this is NPN transistor arrow not pointing in. okay, so input side forward bias பண்ணணும். so this is PNN. so அப்போ P வந்து பாசிட்டிவ் சைட்லையும் N வந்து நெகட்டிவ் சைட்லையும் கனெக்ட் பண்ணணும். this is VBC. இதே மாதிரி அவுட்புட் சைடை ரிவர்ஸ் பேஸ் பண்ணணும். கலெக்டருக்கு மோர் ப்ரிஃபரன்ஸ் தரணும். ஸோ அதனால் இந்த சைடில் பாசிட்டிவ் இந்த சைடில் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணணும். திஸ் இஸ் VEC. நெக்ஸ்ட் கரண்ட் டைரக்ஷன். பேஸ்க்கு கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் IB. காமனுக்கு இன்புட் சைடு எடுத்துக்கணும். இந்த இடத்துல எலக்ட்ரான் டைரக்ஷன் இப்படி ஃப்ளோ ஆகுது விச் மீன்ஸ் கரண்ட் டைரக்ஷன் இப்படி ஃப்ளோ ஆகும் IC. ஃபைனலி எமிட்டருக்கு அவுட்புட் இதை எடுத்துக்கும் பயாசிங்க. ஸோ எலக்ட்ரான் டைரக்ஷன் இப்படி இருக்குது. ஸோ அப்போ கரண்ட் டைரக்ஷன் இப்படி இருக்கும் IE. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இதுதான் வந்து
common collector configuration. இதை பொறுத்த வரைக்கும் the input is applied between base and collector and output is obtained between emitter and collector. Input current is base current, output current is emitter current. ஸோ அப்போ இதோட current gain எப்படி இருக்கும், gamma அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. current gain output current divided by input current, which is IE divided by IB. புரிஞ்சுதா? லாஸ்ட் டாபிக். ஸோ ஒர்க்கிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் பிஎன்பி டிரான்சிஸ்டருக்கு இந்த 3 கான்ஃபிகரேஷனும் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். அதை லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி லாஸ்ட் டாபிக் டிரான்சிஸ்டர் ஆக்ஷன் இந்த காமன் பேஸ் மோட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விச் இஸ் என்பிஎன் டிரான்சிஸ்டர் ஆக்ஷன் இந்த காமன் பேஸ் மோட் அண்டர் ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங்கில். ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டரை காமன் பேஸ் மோடில் ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங்கில் வச்சா எப்படி வந்து அது ஒர்க் பண்ணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஈஸியான தியரி தான், ஒன்றும் இல்லை. டயக்ராம் அதே மாதிரி தான். ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர், திஸ் இஸ் எமிட்டர் அண்ட் திஸ் இஸ் பேஸ், this is collector. NPN. இந்த சைடில் ஒரு ஓமிக் கான்டாக்ட், இந்த சைடில் ஒரு ஓமிக் கான்டாக்ட், இதில் ஒரு ஓமிக் கான்டாக்ட். This is emitter, this is base and this is collector. இதுக்கு மேலே N++ போட்டிருப்பாங்க, இது Pன்னு போட்டிருப்பாங்க, இது N+ன்னு போட்டிருப்பாங்க. கரெக்டாக? இந்த ++ என்ன மீன் பண்ணுதுன்னா இட் இஸ் ஹெவிலி டோப்ட் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ ஹெவிலி டாப்ட், மாடரேட்லி டாப்ட், லைட்லி டாப்ட். ஓகே. ஸோ ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங் நான் சொல்லிட்டேன். அப்படின்னா இன்புட் சைடை ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணணுமா, விச் மீன்ஸ் என்ன நெகட்டிவ்லையும் பிஏ பாசிட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணணும். திஸ் இஸ் விஇபி. அதே மாதிரி அவுட்புட் சைடை ரிவர்ஸ் பயாஸில் பண்ணணும். ஸோ this is VCB. Then current direction once again. So emitter oda current, since electron direction இப்படி இருக்கனால emitter oda current இப்படி இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி base oda current, since current flows from positive to negative இப்படி இருக்கும். Finally collector current flows from positive to negative, so இப்படி இருக்கும். தென் எலக்ட்ரான் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி இப்படி காமிச்சிருப்பாங்க. எலக்ட்ரான்ஸ் இப்படி ஃப்ளோ ஆகும் அண்ட் இது ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், எமிட்டரோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து இட் ஹேஸ் டு சப்ளை ஆர் எமிட் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் டு கலெக்டர் ரீஜன் த்ரூ பேஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ அதுதான் இது பண்ணுது. ஸோ எலக்ட்ரான்ஸ் இதில் வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர்ன்றனால எமிட்டர் சைடில் இருக்க மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸை இது சப்ளை பண்ணும். அவ்வளோதான் ஒரு டயக்ராம் பொறுத்த வரைக்கும். தென் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப சிம்பிள். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திஸ் இஸ் என்பிஎன் டிரான்சிஸ்டர் இன் காமன் பேஸ் மோட் அண்டர் ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங். ஸோ சின்ஸ் இட்ஸ் ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங் அப்படின்றனால இதோட இன்புட் சைட் ஆர் எமிட்டர் பேஸ் சைட் இஸ் ஃபார்வர்ட் பயாஸ்ட் அண்ட் அவுட்புட் சைடு ஆர் கலெக்டர் பேஸ் சைடு இஸ் ரிவர்ஸ் பயாஸ்ட். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணோம்னா நமக்கு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸோட ஜங்ஷன் மூமெண்ட்டை அது வந்து இன்னும் வந்து ப்ரமோட் பண்ணும். கரெக்டாக? ஸோ அதனால் டிப்ளீஷன் ரீஜன் விட்த் வந்து குறையும். கரெக்டாக? ஸோ அதனால் பொட்டன்ஷியல் பேரியரும் குறையும். அதே ரிவர்ஸ் பயாஸ் பண்ணோம்னா ஆப்போசிட் எஃபெக்ட் நடக்கும். சின்ஸ் அது வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை டுவார்ட் ஜங்ஷனை விட்டு அவே வந்து ரிப்பல் பண்ணும் அப்படின்றனால, அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றனால நமக்கு ரிவர்ஸ் பயாஸ் பண்ணோம்னா அதோட ஜங்ஷனில் இருக்கிற டிப்ளீஷன் ரீஜன் வித் அதிகமாகும், பேரியர் பொட்டன்ஷியலும் அதிகமாகும். ஸோ அப்போ இந்த சினாரியோவில் பார்த்தோம்னா எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் வந்து ஃபார்வர்ட் பேஸ் பண்ணியிருக்கனால இந்த எமிட்டர் பேஸ் ஜங்ஷனில் இருக்க டிப்ளீஷன் ரீஜனோட வித்து குறையும், பேரியர் பொட்டன்ஷியலும் குறையும். அதே மாதிரியே கலெக்டர் பேஸ் ஜங்ஷனை ரிவர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கனால கலெக்டர் பேஸ் ஜங்ஷனில் இருக்க டிப்ளீஷன் ரீஜனோட வித்து வைடாகும், பேரியர் பொட்டன்ஷியலும் வைடாகும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. ஸோ நவ் இந்த டிப்ளீஷன் ரீஜன் வித்து குறைஞ்சிச்சு, பேரியர் பொட்டன்ஷியலும் குறைஞ்சிச்சு அப்படின்னா இங்கே வந்து நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் என் சைடில் எலக்ட்ரான்ஸ் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். ஸோ இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் வந்து எலக்ட்ரான்ஸை ஜங்ஷன் டுவார்ட்ஸ் ரிப்பல் பண்ணும்.
ஏன்னா எலக்ட்ரான்ஸும் நெகட்டிவ் கேரியர். ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் டெர்மினல் இருக்குன்றனால இதை வந்து இது புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்ஸ் பொட்டன்ஷியல் பேரியரோட இந்த பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது கிராஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படின்னா நம்ம பிஎன் ஜங்ஷன் டையோட் படிக்கிறப்ப படிச்சிருந்தோம் ஃபார்வர்ட் பயாசிங்கில். ஸோ இந்த சைடில் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் வந்து ரைஸ் ஆகிட்டே வந்து ஸ்லோவாக ரைஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஒன்ஸ் பொட்டன்ஷியல் பேரியரை விட இங்கே இருக்கிற அந்த ஜங்ஷனில் இருக்க பொட்டன்ஷியல் பேரியரை விட இந்த பொட்டன்ஷியல் அதிகமாக இருந்ததுன்னா which is usually 0.7 volt ஃபார் சிலிக்கான் அண்ட் 0.3 volt ஃபார் ஜெர்மானியம்னு படிச்சிருந்தோம் பொட்டன்ஷியல் பேரியர். ஸோ ஒரு சிலிக்கான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 0.7 voltக்கு மேலே நம்ம இங்கே ஃபார்வர்ட் பயாஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஜங்ஷனை கிராஸ் பண்ணும். which is எலக்ட்ரான்ஸ் வந்து என் சைட்லேருந்து அதாவது எமிட்டர் சைட்லேருந்து பேஸ்க்கு வந்து கிராஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் எமிட்டர் டு பேஸ் இந்த அப்ளை பண்ணுற ஃபார்வர்ட் பயாஸால் கிராஸ் ஆகிறதுனால கிடைக்கிற கரண்ட் தான் ஐஇ எமிட்டர் கரண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஒன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இங்கே கிராஸ் ஆகிடுச்சுன்னா பேஸ் வந்து எமிட்டரோட ஜஸ்ட் ஆப்போசிட், அதாவது என்ன இருந்ததுன்னா பி இருக்கும், இது பி இருந்ததுன்னா இது என் இருக்கும். ஸோ இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டரில் பேஸ் வந்து பி சைடில் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஹோல்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் இங்கே போணுச்சுன்னா இங்கே இருக்கிற ஹோல்ஸ் கூட ரீகம்பைன் ஆகும். ஓகேவா? பட் சின்ஸ் எலக்ட்ரான் இஸ் ஹெவிலி டாப்ட், இது நிறைய எலக்ட்ரான்ஸ் சப்ளை பண்ணும். பேஸ் வந்து ரொம்ப லைட்லி டாப்ட், ஆல்சோ தின். அதனால் அதில் வந்து இங்கேருந்து வர எலக்ட்ரான்ஸ்க்கு சஃபிஷியண்ட்டான அளவுக்கு ஹோல்ஸ் இருக்காது அதில். ஸோ ஒன்லி ரொம்ப ஃபியூ எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் பேஸில் ரீகம்பைன் ஆகும் இருக்கிற ஹோல்ஸ் கூட. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்மிங் ஃப்ரம் எமிட்டர் தென் கிராஸ் டு த கலெக்டர் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது கலெக்டர் சைடுக்கு இந்த எலக்ட்ரான் ரீச் ஆகிடுச்சுன்னா கலெக்டர் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் இங்கே ரீச் ஆனிச்சுன்னா இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் வந்து இழுக்கும். இது புரியுதா? கலெக்டர் விட்டு வெளியில் இழுத்துரும், எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டுக்கு இழுத்துரும், இது வரைக்கும் இழுத்துரும். இதனால் ஃப்ளோ ஆகிற கரண்ட் கலெக்டர் கரண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட்டர்லேருந்து பேஸ்க்கு வந்தப்போ இங்கே ரீகம்பைன் ஆனிச்சுன்னு சொல்லியிருந்தேன் சில ஹோல்ஸ் கூட. ஸோ ஒன்ஸ் இது ரீகம்பைன் ஆனிச்சுன்னா அங்கே ஒரு வேக்கன்ட் பொசிஷன் இருக்கும், அதில் போய் எலக்ட்ரான் வந்து பிளேஸ் ஆகிடும். விச் மீன்ஸ் அந்த இடத்துல அந்த ஹோல் போயிடும். ஸோ இந்த ஹோல் போன ஹோல்ஸ் எல்லாத்தையும் லூஸ் பண்ண இந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கிற பாசிட்டிவ் பொட்டன்ஷியல்லேருந்து ஹோல்ஸ் வரும் பேஸ்க்கு. இதனால் ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் பேஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் இந்த தியரி. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். திஸ் இஸ் NPN டிரான்சிஸ்டர் இன் காமன் பேஸ் மோட் அண்டர் ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங். ஸோ ஒரு NPN டிரான்சிஸ்டர் ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங்னா அதோட இன்புட் சைடு, தட் இஸ் இந்த சைடு, இதில் எமிட்டர் பேஸை வந்து ஃபார்வர்ட் பேஸ் பண்ணியிருப்பாங்க, கலெக்டர் பேஸை ரிவர்ஸ் பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஃபார்வர்ட் பேஸ் பண்ணோம்னா அது வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் மூவ்மெண்ட்டை ப்ரமோட் பண்ணும். இதனால் டிப்ளீஷன் ரீஜனோட விட்த் வந்து குறையும், பேரியர் பொட்டன்ஷியல் குறையும். ரிவர்ஸ் பயஸ் பண்ணோம்னா அப்படியே ஆப்போசிட், அது வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸோட மூவ்மெண்ட்டை ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அதனால் டிப்ளீஷன் ரீஜன் வித் வைட் ஆகும், அதே மாதிரி பொட்டன்ஷியல் பேரியரும் வைட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ சின்ஸ் இந்த இடத்துல ஃபார்வர்ட் பயஸ் பண்ணியிருக்கனால இந்த இடத்துல நெகட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கும் எமிட்டர் சைடுக்கு. எமிட்டரில் மெஜாரிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் சின்ஸ் இது என் அப்படின்றனால எலக்ட்ரான்ஸாக இருக்கும். யூஸ்வலி எமிட்டர் வந்து ஹெவிலி டாப்ன்றனால இதில் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அண்ட் இங்கேயும் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றனால எலக்ட்ரானை இது வந்து ஆப்போசிட் சைடுக்கு புஷ் பண்ணும். அப்படி புஷ் பண்ணுறனால இது இந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ணி பேஸ்க்கு வந்துடும். ஸோ இந்த புஷ்னால எலக்ட்ரான் எமிட்டர் டு பேஸ்க்கு மூவ் ஆகிறனால கிடைக்கிற கரண்ட் ஐஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நவ் பேஸ் இஸ் யூஸ்வலி லைட்லி டாப்ட் அண்ட் தின். ஸோ அதனால் இங்கேருந்து வர எல்லா எலக்ட்ரான்ஸ்க்கும் அங்கே ஹோல்ஸ் இருக்காது சஃபிஷியண்ட்டாக, ரொம்ப கம்மியான ஹோல்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து வர ஃபியூ எலக்ட்ரான்ஸ் மட்டும் இங்கே இருக்கிற ஹோல்ஸ் கூட ரீகம்பைன் ஆகிட்டு ரிமைனிங் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து கலெக்டருக்கு மூவ் ஆகிடும். ஒன்ஸ் கலெக்டர் ரீச் ஆன உடனே ஒரு எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் இந்த சைடில் இருக்க பாசிட்டிவ் டெர்மினல்னால அட்ராக்ட் ஆகிடும் வெளியில். கரெக்டாக? ஸோ இது அட்ராக்ட் ஆகிறனால அது வெளியில் எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டில் அது ஃப்ளோ ஆகும். இதனால் கிடைக்கிற கரண்ட் பேர் கலெக்டர் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலி இங்கே ரீகாம்பினேஷன் ஆனனால சில ஹோல்ஸ் லூஸ் ஆகிருக்கும். அந்த ஹோல்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஹோல்ஸ் லூஸ் ஆனதை இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். இதனால் ஃப்ளோ ஆகிற கரண்ட் பேஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? பேஸ் கரண்ட் இஸ் யூஸ்வலி வெரி ஸ்மால், இட் இஸ் யூஸ்வலி மெஷர்ட் இன் மைக்ரோ ஆம்பியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பேஸ் கரண்ட்டை வந்து. வேறஸ் ஐஇ அண்ட் ஐசியை வந்து மில்லி ஆம்பியர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ பேஸ் கரண்ட் வந்து மைக்ரோ ஆம்பியர்ஸ் 10⁻⁻6 ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க யூஸ்வலாக. கலெக்டர் கரண்ட்டு எமிட்டர் கரண்ட்டு மில்லி ஆம்பியர்ஸ் 10⁻³ ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் செகண்ட் லெசனில் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்படின்னு ஒன்று படிப்பீங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். அது ஒரு ஜங்ஷன் இருக்குன்னா இதுதான் ஒரு ஜங்ஷன், டி ஜங்ஷன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியே இதை வந்து இது ஒரு ஜங்ஷனாக நான் மாற்றிடுறேன். ஸோ இதில் எமிட்டர் கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது, பேஸ் கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது, கலெக்டர் கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது. கரெக்டாக அப்படி தானே இருக்குது?
இது வந்து ஒரு டிஆர் ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் கரண்ட்டை மட்டும் எடுத்தோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதில் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்ளை பண்ணோம்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா ஸ்டேட்ஸ் தட் sum of current flowing into the junction is always equal to sum of the current flowing out of the junction அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜங்ஷனில் எந்தெந்த கரண்ட் அந்த ஜங்ஷன் டுவார்ட்ஸ் மூவ் ஆகுது? ஐசி ஃப்ளோயிங் இன்னும் அவுட்டா? இந்த ஜங்ஷனுக்கு ஃப்ளோவிங் இன்னும் அவுட்டா? கரெக்ட் தானே? ஐபி ஐஇ அவுட். ஸோ அக்கார்டிங் டு கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா சம் ஆஃப் த கரண்ட்ஸ் ஃப்ளோவிங் இன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த கரண்ட்ஸ் ஃப்ளோவிங் அவுட். ஸோ இந்த இடத்துல ரெண்டு கரண்ட் ஃப்ளோவிங் இன், தட் இஸ் ஐசி அண்ட் ஐபி. சம் ஆஃப் தீஸ் கரண்ட்ஸ் இஸ் ஐசி ப்ளஸ் ஐபி. கரெக்டா? which is equal to sum of the currents flowing out of the junction. ஒரே ஒரு கரண்ட் தான் இருக்குது அவுட் ஆஃப் த ஜங்ஷனுக்கு, which is IE. ஸோ இப்போ IE is always equal to IC or IB plus IC. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஐபி வந்து ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டில் இருக்கும், யூஸ்வலி ரெப்ரசன்டட் இன் மைக்ரோ ஆம்பியர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் ஆல்வேஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஐபியை வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஹென்ஸ் ஐஇ இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் பட் அப்ராக்சிமேட்லி. சின்ஸ் ஐபி வந்து ரொம்ப சின்ன நம்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு 995 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஐபி வந்து ஒரு 5 இருக்கும். ஸோ இன்னும் சொல்லப்போனால் ஒரு 1995ன்றத விட ஒரு 1 lakh or 1 crore வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு 1 crore இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு 9,95,000, ஸோ 9,99,000 சம்திங். ஒரு ஜஸ்ட் ஒரு 5 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 crore-க்கும் 5க்கும் ஆட் பண்ணுறதுனால பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. கரெக்ட் தானே? ஸோ ஐபி இஸ் யூஸ்வலி வெரி ஸ்மால், ஹென்ஸ் இட்ஸ் யூஸ்வலி நெக்லெக்டட். therefore IE is approximately equal to IC அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இதில் ஐன்றது இன்புட் கரண்ட், ஐசின்றது அவுட்புட் கரண்ட். ஸோ இன்புட் கரண்ட் வந்து 0 இருந்ததுன்னா அவுட்புட் கரண்ட்டும் நமக்கு 0 தான் கிடைக்கும், சின்ஸ் தேர் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அப்படின்றனால. ஸோ இன்புட் கரண்ட் பேஸ் பண்ணி நம்ம அவுட்புட் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். ஹென்ஸ் திஸ் இஸ் கால்ட் அஸ் கரண்ட் கண்ட்ரோல்டு டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஃபைனலி ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒரு பாயிண்ட் என்னென்னா ஐசிஓ அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்த ஆல்ஃபா கரண்ட் கெயின், இது ரெண்டுத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஐசிஓ அப்படின்றது என்னென்னா நமக்கு அவுட்புட் கரண்ட் வந்து இது வரைக்கும் ஐசின்னு பார்த்துருந்தோம். இன்புட் கரண்ட் ஐஇ, அவுட்புட் கரண்ட் ஐசி, தென் காமன் கரண்ட் வந்து ஐபின்னு பார்த்துருந்தோம். அவுட்புட் சைடு வந்து ரிவர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். கரெக்ட் தானே? இங்கே ஐசி நம்ம என்ன பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட்டர் சைட்லேருந்து ஃபார்வர்ட் பேஸால் புஷ் ஆகி பேஸில் கொஞ்சம் ரீகம் ஆகிட்டு மெஜாரிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கலெக்டர் சைடுக்கு ரீச் ஆன உடனே இங்கே இருக்கிற பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் வந்து இதை புல் பண்ணி எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டுக்கு இழுத்துரும். ஸோ இதனால் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஐசின்னு பார்த்துருந்தோம். கரெக்ட் தானே? இது கூடவே நேச்சுரலி இது ரிவர்ஸ் பேஸில் இருக்கனால இந்த இடத்துல ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அது இந்த ஹோல் திங்குக்கும் அன்எஃபெக்டடாக அது பாட்டுக்கு ஒரு சைடில் ஸ்மாலாக ஃப்ளோ ஆகிருக்கும். ஒரு ரிவர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கப்போ மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆனால் கூட அங்கே மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் மூவ்மெண்ட்டை அது ப்ரமோட் பண்ணும் அப்படின்னு ரிவர்ஸ் பேஸிங் சொல்லியிருக்கப்போ சொல்லியிருந்தேன். கரெக்ட் தானே? ஸோ அதனால் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் தட் அந்த மாதிரி ஃப்ளோ ஆகிற கரண்ட் யூஸ்வலாக ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஏன்னா அது மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸால் ஃப்ளோ ஆகிறனால ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் ஆர் லீக்கேஜ் கரண்ட் இஸ் யூஸ்வலி வெரி ஸ்மால் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதுதான் இங்கேயும் ஃப்ளோ ஆகும், அதுதான் அவங்க ஐசிஓன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. பட் திஸ் இஸ் யூஸ்வலி வெரி ஸ்மால், ஸோ இட் வில் நாட் பி கன்சிடர்ட் இன் எனி ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் டிரான்சிஸ்டரில் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் அப்போயே சொல்லியிருப்பேன், ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுற ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும், டெம்பரேச்சருக்கு தான் அது வந்து டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம்னா தான் நமக்கு நிறைய மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் கிரியேட் ஆகும், பிகாஸ் தே ஆர் தெர்மலி ஜெனரேட்டட் மைனாரிட்டி கேரியர்ஸ். ஸோ ஒரு ஹை டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய மைனாரிட்டி கேரியர்ஸ் கிரியேட் ஆகும். அதனால் மேபி இது இருக்கிற ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இந்த கரண்ட் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆக ஆரம்பிக்கலாம். தென் இட் மே ஸ்டார்ட் டு அஃபெக்ட் திஸ் டிரான்சிஸ்டர் இன் சம் வே. ஸோ அதனால் யூஸ்வலி ஹை டெம்பரேச்சரில் இது ஆப்ரேட் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹை டெம்பரேச்சரில் திஸ் இஸ் அன்டிசைர்ட் யூஸ்வலி இன் டிரான்சிஸ்டர். இது வந்து நமக்கு தேவையே இல்லாதது தான் இந்த ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் வந்து. ஸோ அதனால் இதை யூஸ்வலி நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியும்னா நெக்லெக்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஹை டெம்பரேச்சரில் ஆப்ரேட் பண்ணோம்னா இது வந்து மேபி ஒரு கன்சிடரபிள் எஃபெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் டிரான்சிஸ்டரில். ஏன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆனிச்சுன்னா மைனாரிட்டி கேரியர்ஸும் ரைஸ் ஆகும், அதனால் இந்த கரண்ட்டும் மேபி ரைஸ் ஆகும். ஸோ அதனால் இது வந்து ஹை டெம்பரேச்சரில் ஆப்ரேட் பண்ணுறப்ப டிரான்சிஸ்டருக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலி எஃபிஷியன்சி ஆர் கரண்ட் கெயின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு காமன் பேஸ்க்கு குவாலிட்டி ஆஃப் த டிரான்சிஸ்டர் ஆர் கரண்ட் கெயின் ஆர் எஃபிஷியன்சி ஆல்ஃபா டிசி இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பை இன்புட்னு பார்த்துருந்தோமா. இந்த இதில் அவுட்புட் வந்து என்ன கரண்ட்டு? ஐசி. இன்புட் ஐஇ.
ஸோ ஆல்ஃபா டிசி இஸ் ஈக்குவல் டு ஐசி பை ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலி திஸ் இஸ் எஃபிஷியன்சி, திஸ் டினோட்ஸ் எஃபிஷியன்சி ஆஃப் த டிரான்சிஸ்டர். கரெக்டாக? ஸோ அப்போ யூஸ்வலி இது அதிகமாக இருந்ததுன்னா டிரான்சிஸ்டரும் பெட்டர் குவாலிட்டியில் இருக்குன்னு மெயின் பண்ணுவாங்க. ஸோ த மோர் த நம்பர் ஆஃப் ஆல்ஃபா த பெட்டர் த குவாலிட்டி ஆஃப் த டிரான்சிஸ்டர். ஓகேவா? யூஸ்வலி இதோட வேல்யூ வந்து 0.95 to 0.99 இருக்கும். லெஸ் தென் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, லெஸ் தென் 1. யூஸ்வலி இந்த ரேஞ்சில் இருக்கும். திஸ் மீன்ஸ் கலெக்டர் கரண்ட் இஸ் 95 to 99% ஆஃப் எமிட்டர் கரண்ட். அவ்வளோதான். ஸ்டாப் பண்ணிடு.